எல்லாருக்கும் வணக்கம். Thank you so much for joining me today. Dear friends and aspirants, இன்னைக்கு உங்களுக்காக நான் எடுத்திருக்க இந்த வீடியோ வந்து Can I choose public administration as an optional paper? So thanks to all your comments and popular demand, I'll do my bit. So இன்னைக்கு வந்து we're going to give an introduction whether choosing public administration வந்து அதனோட pros and cons என்ன, வாட் இஸ் த சிலபஸ், எந்த அளவுக்கு ஓவர்லேப் இருக்கு யூபிஎஸ்சியில், ப்ரிலிம்ஸ்லையும் சரி மெயின்ஸ்லையும் சரி ஜிஎஸ் பேப்பர் 4 பேப்பரோடையும் கண்டென்ட் கொஞ்சம் ஓவர்லேப் ஆகுதா அப்படிங்கிற பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்க போகிறோம். பட் பிஃபோர் கோயிங் இன் டு த பவர் பாயிண்ட் அண்ட் ஷேரிங் மை தாட்ஸ் வித் யூ ஆன் த சப்ஜெக்ட், நம்ம மனசில் கொள்ள வேண்டிய சில விஷயங்கள் வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இன்னைக்கு நேற்று பாப்புலர் சப்ஜெக்ட் இல்லை. எனக்கு தெரிஞ்சு யூபிஎஸ்சி மெயின்ஸ் பேட்டர்ன்ல நாங்க எழுதின காலத்துல இருந்தே இட் இஸ் அ ஹியூஜ்லி பாப்புலர் சப்ஜெக்ட். நீங்க கோச்சிங் சென்டர்ஸ் பொதுவா போனீங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸ் பேப்பருக்கு இப்போ சிஎஸ்ஏடி, அப்போ GS1 GS2 இந்த மாதிரி பேப்பர்ஸ்க்கு எல்லாமே கோச்சிங் இருக்கும். ஆப்ஷனல் பேப்பர்ஸ் கோச்சிங்கும் கொடுப்பாங்க. அதுல கண்டிப்பா பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கும். எல்லா கோச்சிங் சென்டர்ஸும் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனல் பேப்பருக்கு கோச்சிங் வச்சிருப்பாங்க. தட் இஸ் த பாப்புலாரிட்டி. In order to cater to the demand of the students தான் கோச்சிங் சென்டர்ஸ் இவால்வ் திஸ் மெக்கானிசம். இப்போ நீங்கள் வேற மற்ற ஆப்ஷனல் பேப்பர்ஸ்க்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கோச்சிங் இருக்காது. நாங்கள் டெல்லியில் இருக்கும் பொழுது தமிழ் கோச்சிங், தமிழ் பேப்பர் எடுத்த பசங்க எல்லாம் வந்து யூஸ் டு கோ டு அ ப்ரொஃபஸர், அவர்கிட்ட ஸ்பெசிஃபிக்காக கோச்சிங் டியூஷன் மாதிரி போயிட்டுலாம் இருப்பாங்க. அந்த அளவுக்கு டிமாண்ட் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக்காக நீங்கள் கண்டென்ட்டை தேடி போகிற அளவுக்கு தான் இருக்கும். இன்னைக்கு என்ன அப்படின்னா, ஓவரால் இந்தியாவில் டெஃபினெட்லி தமிழ்நாடுல ஆஸ் அ ஃபேக்கல்ட்டியாக கிட்டத்தட்ட இப்போ 18 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் நாங்கள் இருக்கோம். ஐ கேன் டெஃபினெட்லி டெல் யூ, பிகாஸ் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் த டிமாண்ட் ஃபார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் யூபிஎஸ்சி, ஒரு அகாடமிக் இன்ஃப்ளூவன்ஸே வந்து கொஞ்சம் மாறிடுச்சு. இப்போ எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா, ஒரு பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இல்லை ஒரு எம்ஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் சேர்றவங்க யூபிஎஸ்சியில் இது தங்களை ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டத்தில் ஒரு டிமாண்ட் கிரியேட் ஆயிடுச்சு. இன்னைக்கு நேற்று இல்லை, பட் இட் இஸ் இன்க்ரீசிங். ஸோ ஈவன் வென் வி சாட் ஃபார் அட்மிஷன்ஸ் திஸ் இயர், இப்போ நாங்கள் அட்மிஷன்ஸ் போடும் பொழுது கூட 40 சீட்ஸ்க்கு இன் பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வி ரிசீவ்ட் அபவுட் 1300 அப்ளிகேஷன்ஸ். இது வந்து ஃபார் அ ஃபர்ஸ்ட் டைம் கோர்ஸ், ரொம்ப அட்வர்டைஸ் ஆகாமல் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கிற ஒரு கோர்ஸ்க்கு வந்து இந்த டிமாண்ட். We have a lot of CBSE students who have joined us specifically aiming at UPSC. ஏன்னா சென்னையில் வந்து பிஏ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ரொம்ப ஃபியூ இடத்துல தான் இருக்குது. ஆக்சுவலி 2-3 காலேஜ் தான் நீங்கள் சொல்லிடலாம். பிஏ பப்ளிக் பாலிசி இருக்கு, பாலிசி சயின்ஸ், பாலிசி ஸ்டடீஸ் அந்த மாதிரி இருக்கு. ஸோ த நேச்சர் ஆஃப் த சப்ஜெக்ட் ஹேஸ் பிகம் ஈக்குவலண்ட் டு யூபிஎஸ்சி. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இஸ் இட் அ குட் திங்? இது ஒரு நல்ல ட்ரெண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, பர்சனலி it's I wouldn't say yes. As a faculty here, guest faculty here, and as a proper faculty and researcher in public administration, it's a tough change. கொஞ்சம் இண்டியனைஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் ரிசர்ச் போறீங்க, அந்த மாதிரி போறீங்கன்னா, இப்போ நாங்கள் படிக்கிற பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து ஹார்ட் கோர் பாலிசி சயின்டிஸ்ட்டை உருவாக்க வேண்டிய ஒரு சப்ஜெக்ட். ஸோ இன்ஸ்டெட் I think the popularity, the demand, the nature of the exam வந்து it has changed the trend this way. Another point that you have to keep in mind, definitely நீங்க பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷனல் எடுக்கிறது வந்து நல்ல விஷயம், நான் அது வேணான்னு சொல்ல மாட்டேன். பட் கீப் இன் மைண்ட், லாட் ஆஃப் பீப்புள் டேக் திஸ் சப்ஜெக்ட். இதுல என்ன பிரச்சனைனா, இதுக்குள்ளேயே ஒரு காம்படிஷன் உருவாகும். ஸோ த நெக்ஸ்ட் நேச்சுரல் சப் கொஸ்டின் என்னன்னு கேட்டீங்கன்னா, does choosing an optional impact your chances of clearing the mains? இதுல ஏதாவது டேட்டா சப்ஸ்டான்ஷியேட் பண்றதுக்கு ஏதாவது டேட்டா இருக்கா? எவ்வளோ பேர் ஆப்ஷனல்ஸ் எடுத்து என்னென்ன கிளியர் பண்றாங்கன்ற டேட்டாலாம் இருக்குமா, இருக்கணுமான்றது எனக்கு தெரியல. ஓகே, ஸோ திஸ் இஸ் அ பாயிண்ட் யூ ஹாவ் டு பேர் இன் மைண்ட். there'll be a lot of people taking this paper. ப்ரிலிம்ஸ் டாபிக்ஸ் போயிட்டு இருக்கும் பொழுது நீங்க ஏன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் பத்தி பேசுறீங்கன்னு கூட நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகலாம். த பாயிண்ட் இஸ், கண்டிப்பா நீங்க 4 ஜிஎஸ் பேப்பர், ஒரு எஸ்ஏ பேப்பர், லாங்குவேஜ் அண்ட் இங்கிலீஷ் பேப்பர், அதுக்கப்புறம் ஆப்ஷனல் பேப்பர் 1 பேப்பர் 2 வந்து 2 மாசத்துல உங்களால படிக்கவே முடியாது.
ஸோ நீங்கள் ப்ரிப்பரேஷன் 2023 ப்ரிலிம்ஸ் உங்கள் கோல்னா 2023 மெயின்ஸையும் ஒரு பார்வை நீங்கள் வச்சு தான் ஆகணும். லாஸ்ட் 3 to 4 months நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ப்ரிலிம்ஸில் உட்காந்துடலாம், தப்பு கிடையாது. ஆனால் இப்பத்துலேருந்து நீங்கள் சிலபஸை கவர் பண்ணி தான் ஆகணும். ஸோ எனி ஒன் ஆஃப் யூ பிளானிங் டு கிவ் யுவர் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் ஆர் another attempt in 2023 May, ப்ளீஸ் பேர் இன் மைண்ட் the UPSC கேலண்டர் இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சு. அதை பார்த்துக்கோங்க, ஃபிக்ஸ் யோர் டேட்ஸ். பேக்வர்ட்ஸாக பிளான் பண்ணும் பொழுது இப்போ இன்னைக்கு நாங்கள் எடுக்கிற கிளாஸஸ் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். ஸோ ஐம் கோயிங் டு ஷேர் வித் யூ a lot more details about public administration optional. Can I choose public administration as my optional paper? I didn't struggle with this question at all. This was chosen for me. நண்பன் படத்துல வர மாதிரி சாப்பா குத்திட்டாங்க. MA public administration. My mother decided somewhere, she figured out through word of mouth. நண்பர்களா கூட இருந்தவங்க சொன்னாங்களான்னு தெரியல, இந்த கோர்ஸ் சேர்த்து விட்டுருங்க, பாப்பா UPSC கிளியர் பண்ணிடும்னு யாரோ சொல்லிட்டாங்க. எனக்கு ஆக்சுவலி MA பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்க இஷ்டமே கிடையாது. ஐ டிட் BCom. ஐ வாண்டட் டு டூ MBA ஆர் MSW படிக்கணும்னு ரொம்ப ஆசை. ஸோ அந்த ஏஜில் ஐ வாஸ் ஃபோர்ஸ்ட் இன் டு இட். am I unhappy now? I don't know. So it's given me a life, an identity which I never thought of, I never planned or visualized. So absolutely grateful my mother was stubborn. So let's see. நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயத்துல ஒண்ணு, வருஷம் மெயின்ஸ் எழுதுறவங்கள்ல கிட்டத்தட்ட 2500 பேருக்கு மேல இந்த பேப்பர் ஆப்ஷனலா எடுத்துட்டு எழுதுறவங்க இருக்காங்க. திஸ் இட் செல்ஃப் கிரியேட்ஸ் அ காம்படிஷன். வி ஷுட் பி அவேர் ஆஃப் இட். நம்ம வந்து ஒரு பேப்பர் வந்து ஈஸியா இருக்கு, எல்லாருமே எடுக்கிறாங்க, சான்சஸ் ஆஃப் கிளியரிங் வந்து ஹை அப்படிங்கிற ஒரு ஜென்ரல் பேராமீட்டர்ஸ் மட்டும் வச்சு நீங்க ஒரு ஆப்ஷனல் பேப்பரை சூஸ் பண்ண முடியாது. தட் இஸ் நாட் அ குட் அப்ரோச். தி ஐடியல் அப்ரோச், ஒரு சாதுரியமா இருக்கிறவங்க வந்து இப்ப தமிழ் ஆப்ஷனா எடுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. பேப்பர் கரெக்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் நீங்க பார்க்கணும், அந்த வருஷம் காம்படிஷன் எப்படி இருக்குங்கிறதையும் பார்க்கணும். இஸ் தேர் அ ஜென்ரல் பயஸ் டுவர்ட்ஸ் அ ஃபியூ ஆப்ஷனல் பேப்பர்ஸ் எவ்ரி இயர்? ஒரு மாதிரி பேலன்ஸ் பண்ணிக்கிறாங்களா எக்ஸாம் நடத்துகிற அத்தாரிட்டிஸ்ங்கிறதையும் நீங்கள் மனசில் கொண்டுக்கணும். உங்களுக்கு எது ஈஸி, எது பாப்புலர்னு ஷார்ட்கட் மெத்தடில் நீங்கள் சூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. தட் வுட் பி வெரி டிசாஸ்ட்ரஸ் ஃபார் யூ லேட்டர் ஆன். இப்போ உங்களுக்கு தெரியாது, ஏன்னா யூ ஹாவ் டு ஸ்டார்ட் இன்வெஸ்டிங் டைம் இன் லேர்னிங் 2 பேப்பர்ஸ். கண்டிப்பா இதுல ஓவர்லாப்பிங் கண்டென்ட் இருக்கு, நான் இல்லைன்னே சொல்லல, அது ஒரு பெரிய அட்வான்டேஜ் தான். பட் மற்ற விஷயங்களை வச்சு பார்க்கும்போது திஸ் அட்வான்டேஜோட வெயிட் வந்து கொஞ்சம் கம்மியாயிடும். ஓகே, ஸோ ப்ளீஸ் பேர் இன் மைண்ட். பட் அட் த சேம் டைம், வாட் ஆர் தி அட்வான்டேஜஸ் ஆஃப் டேக்கிங் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ் அன் ஆப்ஷனல்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு GS ப்ரிலிம்ஸ்லையும் ஓவர்லாப் ஆகும் கண்டென்ட். GS பேப்பர் 2, GS பேப்பர் 4, SA பேப்பர்லையுமே கண்டென்ட் வந்து ஓவர்லாப் ஆகும். 2 தாள்கள், நிர்வாக கோட்பாடு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தியரி இஸ் பேப்பர் 1, இந்திய நிர்வாகம் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் இஸ் பேப்பர் 2. இந்த 2 பேப்பர்ஸா பிரிச்சு வச்சிருக்காங்க. லெட்ஸ் ஸ்டார்ட் வித் பேப்பர் 1. பொதுவாக ஒரு பொது நிர்வாகம் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை படிக்கிற ஸ்டூடெண்ட், ஒரு MA லெவல்லையோ BA லெவல்லையோ படிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தியரிங்கிறது ஒரு செமஸ்டர்ல ஒரு பேப்பரா நாங்க வைப்போம். பட் தட் டசன்ட் மீன் யூஆர் ஸ்டடிங் தி எக்ஸாக்ட் பேப்பர் ஹியர் இன் த சிலபஸ். இது வந்து ஒரு பொஃபே மாதிரி இருக்கும். கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேட்டடா கோர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், கொஞ்சம் பப்ளிக் ஆட் வந்து வெஸ்டர்ன் சப்ஜெக்ட் தான், யூஎஸ்ல ஒரிஜினேட் ஆன ஒரு சப்ஜெக்ட் தான். ஸோ அந்த கண்டென்ட் வந்து இப்போ நீங்க இந்த பேப்பர்ல நிறைய பார்ப்பீங்க. கோர் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனோட கண்டென்ட்டை நீங்க இந்த ஃபர்ஸ்ட் பேப்பர்ல பார்ப்பீங்க. ஸோ லெட்ஸ் டேக் யூனிட் 1. இன்ட்ரோடக்ஷன்ல meaning scope of public administration. Wilson, who is considered as father of public administration, இவர்தான் திரு உட்ரோ வில்சன், former US president. He is the person who is responsible for us. இவர்தான் ஒரு ஆர்டிக்கல் எழுதினாரு 1887 if I'm not mistaken. Political Science Quarterly அப்படிங்கிற ஒரு இதழில், ஒரு ஜேர்னல்ல ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாங்க. அட்மினிஸ்ட்ரேஷனும் பாலிடிக்ஸும் வெவ்வேறா இருக்க வேண்டிய விஷயங்கள் அப்படிங்கிற ஒரு கருத்துருவை வச்சு தான் அந்த ஆர்டிக்கலை எழுதினாரு. 4 pages தான், நீங்க அதை டவுன்லோட் பண்ணிலாம் இப்போ படிக்கலாம். பட் ஃபார் அஸ் இட்ஸ் நாட் நெசசரி. ஃபார் அ ரிசர்ச் ஸ்டூடெண்ட், MA படிக்கிறவங்களுக்குலாம் டெஃபினெட்லி வி வுட் அட்வைஸ் தெம் டு ரீட் ஹிஸ் ஆர்டிக்கல், கோ த்ரூ ஹிஸ் ஆர்டிக்கல். ஸோ அவருடைய விஷன் என்ன பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்? 3rd, எவல்யூஷன் ஆஃப் த டிசிப்ளின். 5 ஸ்டேஜ் இருக்கும் இந்த எவல்யூஷன்ல.
ஸோ வில்சன் ஸ்டேஜில் ஆரம்பிச்சு கிரைசிஸ் ஆஃப் ஐடென்டிட்டி ஸ்டேஜ் வரைக்கும் வரும். அந்த ஸ்டேஜஸை வந்து உங்களுக்கு வில் பி லேர்னிங் தட். கொஞ்ச நாள் கழிச்சு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்லேயே ஒரு முரண்பாடான விஷயங்கள் நடந்தது. See, recently I was in the US for a conference. That is one of the reasons why I couldn't put up videos. The conference is run by the Society for Public Administration. ஸோ இப்போ நாங்கள் கலந்துட்ட இந்த மாநாடை நாங்கள் ஹிஸ்டாரிக்கல்னு சொல்லிட்டு இருக்கோம். இட்ஸ் அ பிரேக் சோஷியல் ஈக்விட்டி, சமுதாயத்தில் இருக்க வேண்டிய சமத்துவத்தை பற்றி இந்த மாநாடு நடந்தது. இட் இஸ் அன் ஆஃப் ஷூட். வி ஆர் ட்ரைங் டு எஸ்டாப்ளிஷ் சோஷியல் ஈக்விட்டி இன் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். உங்களுக்கு 10 வருஷம் கழிச்சு அது சிலபஸ்லேயே வந்தாலும் வரலாம், சொல்ல முடியாது. ஸோ மினோபுரூக் 1, மினோபுரூக் 2 கான்ஃபரன்ஸ்லாம் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் படிச்சிருக்கவங்க. அந்த மாதிரி த கான்ஃபரன்ஸ் விச் வி அட்டெண்டட் நவ், இந்த மாநாடு, இந்த சமிட்டை வந்து நாங்கள் அந்த மினோபுரூக்கு ஈக்குவலண்டா அங்கே இருக்கிற எல்லாருமே எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ பீன் பார்ட் ஆஃப் ஹிஸ்ட்ரி விச் இஸ் கிரேட். இது எதுக்கு சொல்ல வரேன்னா, இப்போ நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற இந்த விஷயங்கள் எல்லாம் 30 வருஷத்துக்கு முன்னாடி, 40 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்பட்ட மாற்றங்கள் இந்த சப்ஜெக்ட்ல. ஸோ இந்த வகையில தான் ஒரு ஹிஸ்டாரிக்கலா, குரானாலஜிக்கலா இந்த விஷயங்களை நீங்க பார்க்கணும். ஓகே என்பிஏ, ஓகே பப்ளிக் சாய்ஸ் அப்ரோச் அப்படின்னு பார்க்காதீங்க. அப்புறம் அதை அப்சார்ப் பண்ணிக்கிறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். நியூ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், என்பிஏன்னு நாங்கள் ஷார்ட் ஃபார்ம்ல சொல்லுவோம். இது என்ன குறிக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, it talks about the change in the way the subject should go. ஸோ ஒரு கான்ஃபரன்ஸ்ல ஆண்டுதோறும் இப்போ இந்தியாவில் வந்து அந்த மாதிரியான கான்ஃபரன்ஸ் சிஸ்டம் வந்து டிஃப்ரெண்ட். நம்மளும் நடத்துகிறோம் செமினார், ஒர்க் ஷாப்ஸ், கான்ஃபரன்ஸஸ், சிம்போசியம் எல்லாருமே நடத்துவாங்க. அதில் எந்த குறைபாடும் கிடையாது. ஐ எம் நாட் கம்பேரிங், டோன்ட் கெட் மீ ராங். ஆனால் அங்கே வேர் த சப்ஜெக்ட் ஒரிஜினேட்டட் இன் யூஎஸ், த கான்ஃபரன்ஸ் சிஸ்டம் இஸ் வெரி ஆனுவல் அண்ட் கன்சிஸ்டன்ட். ஸோ இப்போ நான் நடந்த கான்ஃபரன்ஸ் முடிஞ்சு நான் இங்கே இந்தியா வர அன்னைக்கு இன்னொரு கான்ஃபரன்ஸ் நடந்தது, நாஸ்பான்னு சொல்லிட்டு. ஸோ ஆனுவல் அஃபேர்ஸ் இது, where they set the tone for the subject, which somewhere we do follow. கொஞ்சம் கொஞ்சம் நம்ம ஃபாலோ பண்றோம், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. ஸோ நியூ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஒரு கான்ஃபரன்ஸ்ல மாஸ்டர்ஸ் படிக்கக்கூடிய, முதுகலை பாடம் படிக்கக்கூடிய மாணவர்களும் ஆராய்ச்சி மாணவர்களும் எழுந்து நின்று இந்த சப்ஜெக்ட் உலக நிகழ்வுகளுக்கு சம்பந்தம் இல்லாம எங்கேயோ போயிட்டு இருக்குன்னு கேட்ட ஒரு கேள்வியினால ஏற்பட்ட ஒரு மாற்றம் தான் நியூ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். அகைன் நீங்க இதை ஹிஸ்டாரிக்கலா கான்டெக்ட்ல பிரசன்ட் பண்ணணும்னா, அன்எம்ப்ளாய்மெண்ட் யூஎஸ்ல 1960களில் ஏற்பட்ட மாற்றங்கள், பாவர்ட்டி, இதெல்லாம் வந்து அந்த மாற்றத்துக்கான காரணம். இதை தான் நியூ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நம்ம பார்க்குறோம். The person who gave out this is Dwight Waldo. In fact, இப்போ நாங்கள் கான்ஃபரன்ஸ் போகும் பொழுது ஒன் ஆஃப் த ப்ரொஃபசர்ஸ், டாக்டர் கெனத் மில்லர் பிஹெச்டி, அவரோட டாக்டரல் கமிட்டியில ட்வைட் வால்டோ இருந்தாராம். ஹி வாஸ் ரீகாலிங் தட், யூனோ ஹவு ஹி வாஸ் த்ரூ ஹிஸ் 5 years அவர் வந்து டாக்டரல் கமிட்டியில இருந்தாரு ட்வைட் வால்டோன்னு சொல்லிட்டு. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு சி, யூனோ, ட்ரா பேரலல்ஸ். இதுதான் நியூ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். பப்ளிக் சாய்ஸ் அப்ரோச், பொது நிர்வாகம் அப்படிங்கிற ஒரே ஒரு டைமென்ஷன்ல இருந்து வெளியில வர ஆரம்பிச்ச காலகட்டத்தை தான் இந்த யூனிட்ல நீங்க பாக்குறீங்க. நிர்வாகம் இன்னைக்கு வெறும் நிர்வாகமா இருக்காது. டுடே வி டாக் அபவுட் கவர்னன்ஸ். அரசாங்கம் அப்படிங்கிறது நிர்வாகம் அப்படின்னா, கவர்னன்ஸ்னா என்ன, ஆளுமைனா என்ன, யாருக்கு அதுல பொறுப்பு இருக்கு அப்படிங்கிற விஷயத்துக்கு இன்னைக்கு வந்தாச்சு. அதுல பல்வேறு டைமென்ஷன்ஸை நம்ம டச் பண்ணிட்டு இருக்கோம். பொது விவாதங்கள்ல நீங்க இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ பப்ளிக் சாய்ஸ் அப்ரோச்சும் பொதுமக்கள் சார்ந்து இருக்கக்கூடிய ஒரு அணுகுமுறையை பொது நிர்வாகம் எடுக்கணுங்கிறது தான் அந்த கான்செப்ட். அஃப்கோர்ஸ் இந்தியா பொறுத்த வரைக்கும் இங்க ஒரு சின்ன சேஞ்சு 1991 நமக்கு ஏற்பட்ட விஷயம் தான் எல்பிஜி, லிபரலைசேஷன், பிரைவேடைசேஷன், குளோபலைசேஷன். ஸோ இந்தியா வெண்ட் இன் டு தட் பாத் இன் 1991. அதை பத்தி நம்ம பேசுறோம். குட் கவர்னன்ஸ், நியூ பப்ளிக் மேனேஜ்மெண்ட், புதிய பொது மேலாண்மை. இது வந்து என்பிஏ, என்பிஎம் ரெண்டு விஷயம் இருக்கு, அதை பத்தி தான் இதுல பேசுறாங்க. செகண்ட் யூனிட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தாட். இந்த பேப்பரை இந்த யூனிட்டை வந்து ஒரு பிஏ ஒரு எம்ஏல நீங்க வந்து என்ன பார்ப்பீங்கன்னா, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்கர்ஸ் அப்படின்னு ஒரு சப்ஜெக்ட் வரும். சில கோர்சஸ்ல இப்போ நீங்க ஐ திங்க் இன் குருக்ஷேத்ரா யூனிவர்சிட்டி, கேரளா யூனிவர்சிட்டிலாம் 2 பேப்பரே வைப்பாங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்கர்ஸ் 1, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்கர்ஸ் 2ன்னே வைப்பாங்க. இந்த பொது நிர்வாகம்னா என்ன, இதுல யாரெல்லாம் என்ன மாதிரியான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க, அந்த கருத்துக்கள்ல நம்ம முக்கியமா உன்னிப்பா படிச்சு தெரிஞ்சுக்க வேண்டிய கருத்துக்களை தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தாட்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ சயின்டிஃபிக் மேனேஜ்மெண்ட், கிளாசிக்கல் தியரி, மேக்ஸ் வெப்பருடைய அதிகார மாடல், பியூரோக்ராட்டிக் மாடல்,
அதுக்கப்புறம் மேரி பார்க்கர் ஃபாலட்டினுடைய டைனாமிக் அட்மினிஸ்ட்ரேஷன், எல்டன் மாயோ அவர்களுடைய மனித உறவுகள் படிப்பு, அதுக்கப்புறம் செஸ்டர் ஐ பர்னாட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் தி எக்ஸிக்யூட்டிவ், ஒரு நிர்வாகினா என்னெல்லாம் கொடுத்துருக்கணும், நோபல் பிரைஸ் வின்னிங் ஹெர்பர்ட் சைமனோட முடிவெடுத்தல் கோட்பாடு, டிசிஷன் மேக்கிங் தியரி, அதுக்கப்புறம் பங்கேற்பு மேலாண்மை, பார்ட்டிசிபேட்டிவ் மேனேஜ்மெண்ட் பத்தி 3 பேருடைய கருத்துக்களை நம்ம படிக்க போறோம். ரென்சிஸ் லிக்கார்ட், கிறிஸ் ஆர்கரிஸ் அண்ட் டக்ளஸ் மெக்ரேகர். இதுதான் இந்த சப்ஜெக்ட்ல இருக்கு. இதை நான் ரொம்ப உள்ள போல இப்போ. ஸோ இதனுடைய கண்டென்ட்டினுடைய கான்டெக்ட், ஏன் நாங்க இதை படிக்கிறோம், ஏன் இது யூனிட் 2 அட்மினிஸ்ட்ரேட்டிவ் தியரியில இந்த பேப்பர்ல வருது அப்படிங்கிறதுக்கு மட்டும் ஒரு சுருக்கமான விளக்கம் கொடுத்துடுறேன். நீங்க எவல்யூஷன் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் போன யூனிட்ல ஒரு கண்டென்ட் பார்த்தோம். ஓகே, அந்த எவல்யூஷனையும் இதையும் நீங்க மேட்ச் பண்ணலாம். ஸோ ஒரு கிளாசிக்கல் அப்ரோச், நியோ கிளாசிக்கல் அப்ரோச், மாடர்ன் அப்ரோச், கண்டின்ஜென்சி அப்ரோச்ங்கிற மாதிரி வளர்ந்தது இந்த சப்ஜெக்ட். ஆக்சுவலா ஒருத்தர் அவங்களுடைய அணுகுமுறையை கொடுத்தாங்க. நீங்க இதை எங்க லிங்க் பண்ணணும் ஹிஸ்டாரிக்கலான்னு பாத்தீங்கன்னா, காலனைசேஷன், டிஸ்கவரி ஆஃப் த வேர்ல்டு, இதெல்லாம் நீங்க கொஞ்சம் லிங்க் பண்ணி வச்சு நீங்க பார்க்கணும். ஸோ இந்த இன்வென்ஷன்ஸ், இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன், இந்த 4 விஷயத்தை நீங்க லிங்க் பண்ணி இப்ப நீங்க ஸ்கிரீன்ல பாக்குற விஷயங்களை ஒரு கான்டெக்ட்ல ஒரு டைம் லைன்ல நீங்க வைக்கணும். ஸோ உலகம் ஒரு ப்ரொக்ரெஷன்ல போகும் பொழுது ஏற்படக்கூடிய பல்வேறு தாக்கங்கள்ல ஒன் ஆஃப் த மேஜர் எஃபெக்ட்ஸ் ஆஃப் இன்வென்ஷன்ஸ் அண்ட் காலனைசேஷன் வந்து இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன். இந்த தொழில் புரட்சி வந்து இன்னைக்கு நீங்க பாக்குற இந்த ஸ்லைடுக்கான காரணம், அடிப்படை அங்க இருந்து தான் ஆரம்பிக்குது. ஸோ ஒரு இண்டஸ்ட்ரீஸ் வந்து ஸ்டார்டட் க்ரூமிங், நிறைய தொழிற்சாலைகள், அந்த புரட்சி காலனைசேஷன்ல இருந்து யூரோப்பியன் கண்ட்ரீஸ் பிகேம் ரியலி ரியலி ரிச். இன்னைக்கு நீங்க பாக்குற யூரோப்பினுடைய அடித்தளம் வந்து டிஸ்கவரி ஆஃப் த வேர்ல்டுல ஆரம்பிச்சு காலனி ஆதிக்கத்துவத்தின் அடிப்படை தான் யூரோப் இருக்கக்கூடிய லெவல் டெவலப்டுன்னு நம்ம சொல்றோம். நம்ம வந்து கீழே வந்த பல்வேறு ஆப்பிரிக்கா நாடுகள், ஆசிய கண்டத்துல இருக்கக்கூடிய பல்வேறு நாடுகள் காலனி ஆதிக்கத்துவத்தினால மிகவும் பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்ட ஒரு சூழலை நம்ம பார்க்கலாம். இது ஹிஸ்டாரிக்கல் ஃபேக்ட். இதுல இந்த இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷனுங்கிற ஒரு விஷயம் வந்து வரும்பொழுது, இப்ப நீங்க ஹிஸ்டரியில வந்து படிப்பீங்க, காந்திஜி வந்து பி இண்டியன் பை இண்டியன்லாம் சொன்னாரு, சிவில் டிசோபீடியன்ஸ் மூவ்மெண்ட் சொன்னாங்கலாம் படிப்பீங்க. அதுக்கும் இதுக்கும் டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு. இங்க இருந்து ரா மெட்டீரியல் எடுத்துட்டு போய் அவங்க இண்டஸ்ட்ரீஸ்ல டெவலப் பண்ணி திருப்பி இங்கேயே கொண்டாந்து விற்கிறது. அதனாலதான் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி 200% டிவிடெண்ட்லாம் கொடுத்தாங்கன்னு சொல்லிலாம் நம்ம படிப்போம். தட் இஸ் த கான்டெக்ட். இந்த கான்டெக்ட்ல தான் இந்த யூனிட்டை நீங்க வைக்கணும். அந்த மாதிரி இண்டஸ்ட்ரீஸ்ல வேலை செய்யக்கூடிய லேபரர்ஸ், தொழிலாளர்கள், ஸ்லேவ்ஸ், இவங்களை பேஸ் பண்ணி தான் இப்ப நீங்க பாக்குற ஒரு கான்செப்டும் வந்தது. ஸோ வெரி மச் மேனேஜ்மெண்ட் ஓரியன்டா தான் இருக்கும். இன்னைக்கு நம்ம சாட்டர்டே சண்டே லீவு, ஒர்க் ரெஸ்ட் பிரேக் இருக்கணும், லஞ்ச் பிரேக் இருக்கணும், டீ பிரேக் இருக்கணும், இன்னைக்கு நம்ம இதெல்லாம் சொல்றோம். இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் வளர்ந்த விஷயங்கள். இதுக்கு முன்னோடியா தான் இந்த யூனிட்டை நீங்க பார்க்கணும். 3rd and 4th யூனிட் கான்செப்ட் ஓரியன்டா இருக்கும். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிஹேவியர், நிர்வாக நடத்தை அப்படின்னு சொல்றோம். இது வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப். இதை நீங்க ஃபர்ஸ்ட் போட முடியாது. ஐ ஹோப் இஃப் யூ ஆர் வித் மீ, ஐ திங்க் யூ அண்டர்ஸ்டுட் த ஃப்ளோ ஆஃப் த சிலபஸ். ஒரு மூவி மாதிரி தாங்க. சிலபஸ்க்கு வந்து கண்டிப்பா ஃப்ளோ இருக்கும். பஞ்ச் டைலாக்ஸ், இன்டர்வல் பிளாக்லாம் இருக்காது. பட் கண்டிப்பா ஒரு கனெக்ட் இருக்கணும். ஸோ நீங்க கிளைமேக்ஸ் சீனை ஃபர்ஸ்ட் போட முடியுமா, ஓப்பனிங் சீனை லாஸ்ட் போட முடியுமாங்கிற மாதிரி தான். ஆர்கனைசேஷன்ஸையும் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிஹேவியர் இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் படிச்சிருக்கவே முடியாது. பப்ளிக் ஆடோட எவல்யூஷன், பரிணாம வளர்ச்சி என்னன்னு தெரியாம, இந்த பரிணாம வளர்ச்சிக்குள்ள இருக்க கோட்பாடுகள் என்னன்னு தெரியாம இந்த இடத்துக்கு, இந்த ஸ்லைடுக்கு நம்ம வர முடியாது. ஸோ அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பிஹேவியர்ல கம்யூனிகேஷன், டிசிஷன் மேக்கிங், மோட்டிவேஷன், ஊக்கம்னா என்ன, தலைமை லீடர்ஷிப்னா என்ன, இது சில கோட்பாடுகள் நம்ம படிக்கிறோம். அடுத்து ஆர்கனைசேஷன்ஸ், நிர்வாகங்கள் பத்தி, இதெல்லாம் எங்களுக்கு தனித்தனி பேப்பராகவே வரும். உங்களுக்கு சுருக்கி ஒரு யூனிட்டுக்குள்ள ஒரு லெசனா வச்சிருக்காங்க. நிர்வாகங்கள் பொறுத்த வரைக்கும் இது வந்து கொஞ்சம் இந்தியா பேஸ்டா வரும். நீங்க இப்ப என்ன பார்க்க போறீங்கன்னா, நிர்வாக கட்டமைப்புனா என்ன அப்படிங்கறத இந்த யூனிட்ல உங்களுக்கு தெளிவா கொடுத்திருக்காங்க. அதை நீங்க பார்க்கலாம். இப்போ போர்ட் ஆஃப் கிரிக்கெட் கண்ட்ரோல் இன் இந்தியா, பிசிசிஐன்னு சொல்றோம். அது ஒரு வகையான நிர்வாகம். தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்ட், டிஎன்இபின்னு சொல்றோம். காம்படிஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்றோம். அப்ப கமிஷன் டைப் ஆஃப் ஆர்கனைசேஷனுங்கிறது ஒண்ணு. அமைச்சகம், இயக்குனரகம், டைரக்டரேட் ஆஃப் டிஸ்டன்ஸ் எஜுகேஷன், டைரக்டரேட் ஆஃப் காலேஜ் எஜுகேஷன் சொல்றோம். அமைச்சரவை அப்படின்னு சொல்றோம், துறைகள் அப்படின்னு சொல்றோம். இதெல்லாம் என்ன மாதிரியான நிர்வாக கட்டமைப்புகள்? ஏன் இதெல்லாம் இப்ப ஏன் போர்ட் ஆஃப் கண்ட்ரோல் வந்து கிரிக்கெட் கமிஷன் ஆஃப் இந்தியாவா இருக்க முடியாதா? டிஎன்இபி வந்து டிபார்ட்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு இருக்க முடியாதா? ஏன் வந்து தனி போர்டா இருக்கு? அப்ப அதுல தன்னாட்சி இருக்கா?
ஃபைனான்ஷியல் அட்டானமி இருக்காங்கிற கேள்விகள் இருக்கும். இதை தான் இந்த சாப்டர்ல நீங்க படிப்பீங்க. ஒன்ஸ் யூ ஹவ் அண்டர்ஸ்டுட் த ஃபர்ஸ்ட் 2 slides, சூப்பர் ஃப்ளோ ஆஃப் சிலபஸ். ஐ வில் கிவ் இட் தட் டு யூபிஎஸ்சி. நல்லா அழகா இப்போ கொண்டு வந்து எங்க நிறுத்தியிருக்கான் பாருங்க. அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன, எவல்யூஷன் என்ன, கான்செப்ட்ஸ் என்ன, பேசிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆர்கனைசேஷனோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு சொல்லிட்டு அக்கௌண்டபிலிட்டிக்கு வந்து நிறுத்துறாங்க. ஓகே, ஸோ அல்டிமேட்லி கவர்மெண்ட் ரன்ஸ் பிகாஸ் ஆஃப் taxpayers money. ஸோ ஃபார் த பீப்புள், ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், அந்த கிளீஷேடு வேர்டுக்கு தான் நம்ம வந்து நிற்கிறோம். அப்படி வரும் பொழுது ஒரு வகையான கட்டுப்பாடுகளும் தேவைப்படுது, அக்கௌண்டபிலிட்டியும் தேவைப்படுது. அதர்வைஸ் we will easily become a rogue nation. So if you want to become an accountable country in a transparent manner, you need all this. Right to information, citizens, குடிமக்கள் சாசனம்னா என்ன, ஒரு டிபார்ட்மெண்ட் வெப்சைட், தமிழ்நாடு கவர்மெண்டோட tn.gov.in போங்க, எனி சென்ட்ரல் கவர்மெண்ட் வெப்சைட் ஓப்பன் பண்ணி பாருங்க. நீங்க போனீங்கன்னா சிட்டிசன்ஸ் சார்ட்டர்னு ஒரு லிங்க் கொடுத்துருப்பாங்க. இது எப்படி வந்தது, ஏன் வந்தது, சோஷியல் ஆடிட், சமூக தணிக்கை, சமுதாய தணிக்கைனா என்ன, மீடியா, இன்ட்ரெஸ்ட் குரூப், குடிமக்களுக்கும் நிர்வாகக்கும் இருக்கக்கூடிய ஒரு தொடர்பு என்ன, கண்ட்ரோல், இதெல்லாம் இந்த சாப்டர்ல படிப்போம். தென் வி கம் டு வெரி தியோரிட்டிக்கல் பார்ட். இதுக்கும் கனெக்ஷன் இல்லை, பட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லாங்கிற ஒரு யூனிட் நீங்க நெக்ஸ்ட் பாக்குறீங்க. இது வந்து ஒரு நிர்வாக ரீதியிலான சட்ட பரிணாமத்தை பத்தி நம்ம படிக்க போறோம். ஸோ ட்ரைபியூனல்ஸ், தீர்ப்பாயங்கள்னா என்ன, டெலிகேட்டட் லெகிஸ்லேஷன்னா என்ன, வாட் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லா அப்படிங்கிறத பார்ப்போம். நவ் வி கோ டு தியரிட்டிக்கல் கான்செப்ட். கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனா என்ன அப்படின்னு பார்க்க போறோம். ஸோ இதுல வந்து ரொம்ப தியரி தான் இப்போ நீங்க படிக்கிற 3 யூனிட்மே. ஸோ ரிக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திங்கர், ஒரு சோஷியல் பொலிட்டிக்கல் கான்ட்ரிபியூட்டர் வந்து என்ன சொன்னாருன்னா, பல்வேறு நாடுகள்ல இருக்கக்கூடிய நிர்வாக நடைமுறைகள் என்ன, ஒப்பிட்டு நம்ம நிர்வாகத்தை பார்க்க முடியுமா, டு வி ஹாவ் டு லுக் இன்வர்ட், டு வி ஹாவ் டு லுக் அவுட்வர்ட் அப்படிங்கிற கான்செப்ட் தான் கம்பேரிட்டிவ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன். ஸோ இந்த ரிக்ஸோடைய மாடல் வந்து ரொம்ப ரொம்ப பாப்புலர். வி ஸ்டடி திஸ் அஸ் அ செப்பரேட் பேப்பர். இப்போ இதை மாடர்ன் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் சிஸ்டம்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேப்பரா நாங்கள் இன்ட்ரடியூஸ் பண்றோம். அதுல பல நாடுகள், குறிப்பிட்ட சில நாடுகளை எடுத்து கம்பேர் பண்ணி அவங்களோட சிஸ்டம் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேஷன் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நம்ம சொல்றோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ், யூகே, பிரான்ஸ், சுவிட்சர்லாந்து, சைனா, இந்த மாதிரி ரஷ்யா, இந்த மாதிரி பல்வேறு நாடுகளை ஒரு செமஸ்டர்ல 3-4 நாடுகள் எடுத்து எம்ஏஓ பிஏ படிக்கிறாங்களோ அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம். டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், அதுதான் டெவலப்மெண்ட் டைனாமிக்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. இந்த வளர்ச்சி நிர்வாகம் அப்படின்னா என்ன, இது வந்து பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன்லயே ஏற்பட்ட ஒரு சின்ன மாற்றம். அதுதான் ஆன்டி டெவலப்மெண்ட் தீசிஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் வந்து நியூ பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் மாதிரி இந்த கான்செப்ட் வந்தது. பியூரோக்ரஸிக்கும் வளர்ச்சிக்கும் இருக்கக்கூடிய தொடர்பு, இம்பாக்ட் ஆஃப் லிபரலைசேஷன் ஆன் அட்மினிஸ்ட்ரேஷன். இன்னைக்கு குளோபலைசேஷன், லிபரலைசேஷன், பிரைவேட்டைசேஷன் வந்து எந்த அளவுக்கு நிர்வாகத்துல ஒரு நாட்டினுடைய ஆளுமை மீது தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு அப்படிங்கிறத இதுல பாப்பீங்க. They have included 2 more topics. Self-help group இதுல include பண்ணிருக்காங்க from a women perspective. Personal administration and public policy. Again, ரெண்டுமே செப்பரேட் பேப்பர்ஸா செமஸ்டர்ஸ்ல இருக்கும். இன்ஃபேக்ட் பப்ளிக் பாலிசி இஸ் அ கோர்ஸ் பை இட் செல்ஃப். நீங்க பிஏ பப்ளிக் பாலிசி, எம்ஏ பப்ளிக் பாலிசியே நீங்க படிக்கலாம். யூ கேன் ஸ்பெஷலைஸ் டு பிகம் அ பாலிசி சயின்டிஸ்ட் பை டூயிங் திஸ் கோர்ஸ். ஸோ இதுல ஓரளவுக்கு ரெக்ரூட்மெண்ட் மெத்தட்ஸ் என்ன, ட்ரைனிங், ப்ரமோஷன்ஸ், டிசிப்ளின், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் எத்திக்ஸ், கோட் ஆஃப் கான்டக்ட், இதெல்லாம் உங்களோட ஜிஎஸ் பேப்பர் 4ல கொஞ்சம் ஓவர்லேப் ஆகும் இப்போ நீங்க பார்க்குற கண்டென்ட். பப்ளிக் பாலிசினா என்ன அப்படிங்கிறத கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுல என்ன கோட்பாடுகள் இருக்கு, பொது கொள்கைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அதுதான் அடிப்படை. ஸோ பிளானிங், அதுக்கான திட்டமிடல், அதனுடைய இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டேஜஸ், மானிட்டரிங் எப்படி இருக்கு, ஒரு பொது கொள்கை உருவாக்கத்தினுடைய அடிப்படையை நம்ம பார்க்குறோம். டெக்னிக்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட், ஃபைனான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன். இதுல கொஞ்சம் நீங்க தியரிட்டிக்கலா மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் ஜம்ப் பண்ற மாதிரி இருக்கும். டெக்னிக்ஸ் ஆஃப் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் இம்ப்ரூவ்மெண்ட்ல ஒர்க் ஸ்டடி, இ கவர்னன்ஸ், ஐடி, சில நெட்வொர்க் டூல்ஸ் என்ன, பர்ட், சிபிஎம், இதெல்லாம் கொஞ்சம் நம்ம படிப்போம். ஃபைனான்ஷியல் அட்மினிஸ்ட்ரேஷன் பொறுத்த வரைக்கும் பட்ஜெட் பத்தி தான் மெயினா நம்ம பார்க்குறோம். மானிட்டரி பாலிசி, இதுல கொஞ்சம் எக்கனாமிக்ஸ் கொஞ்சம் கலந்து இருக்கிற மாதிரி இருக்கும்.
மானிட்டரி பாலிசினா என்ன, ஃபிஸ்கல் பாலிசினா என்ன, பப்ளிக் பாரோயிங்ஸ்னா என்ன, டைப்ஸ் ஆஃப் பட்ஜெட் என்ன, பட்ஜெட் ப்ராசஸ் என்னங்கிறத பார்ப்போம். இதோட ஃபர்ஸ்ட் பேப்பர் முடிஞ்சிருது. கொஞ்சம் ஹெவி கண்டென்ட் தான், நாட் அன் ஈஸி பேப்பர் ஆஸ் யூ திங்க் இட் இஸ். அதனால தான் நான் ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது சொன்னேன், ஜென்ரலாக நீங்கள் ஆன்சர் எழுதிட்டு பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷனில் ஸ்கோர் பண்ணுறது கஷ்டம் ஆஸ் அன் ஆப்ஷனல் பேப்பர். ஸோ இஃப் யூ ஆர் இன்வெஸ்டட் இட்ஸ் ஓகே. நான் எடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணணுங்கிறதுக்காக தான் அந்த சிலபஸை பிரேக் டவுன் பண்ணிட்டு இருக்கோம் இன்னைக்கு. பேப்பர் 2 இந்திய நிர்வாகம். நிறைய ஓவர்லாப் இப்போ நீங்கள் பார்க்கலாம் பாலிட்டியோட. This is one reason why a lot of people go for public administration. First, இந்திய நிர்வாகத்தினுடைய வளர்ச்சியை பார்க்குறாங்க. கௌட்டல்யாவினுடைய அர்த்த சாஸ்திராலேருந்து நம்ம ஆரம்பிக்கிறோம். முகல் அட்மினிஸ்ட்ரேஷன், பிரிட்டிஷ் ரூல்ல இந்தியா எப்படி இருந்தது. ஸோ ஓரளவுக்கு ஏன்ஷியன்ட் மிடிவல் மாடர்ன் இந்தியாவுக்குள்ள வந்துடும். அந்த ஹிஸ்ட்ரியில நீங்க படிக்கிறத இங்க நீங்க ஓரளவுக்கு பார்க்கலாம். ஒரு என்ன நீங்க பாப்பீங்க அப்படின்னா, ஈவெண்ட்ஸ் நீங்க பார்க்க மாட்டீங்க. இப்ப பேட்டில் ஆஃப் பிளாசி பத்தி இங்க நம்ம படிக்க மாட்டோம். ஆனா அந்த காலத்துல ரெவென்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருந்தது, மாவட்ட நிர்வாகம் எப்படி இருந்தது, லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் எப்படி இருந்தது, இந்த மாதிரி நிர்வாகம் சார்ந்த விஷயங்கள் ஏன்ஷியன்ட் இந்தியாலையும் மிடிவல் இந்தியாலையும் மாடர்ன் பிரிட்டிஷ் இந்தியாலையும் எப்படி இருந்ததுங்கிறத அந்த ஆஸ்பெக்ட்ஸை எடுத்து நீங்க படிப்பீங்க. ஸோ ஹிஸ்ட்ரி படிக்கும்பொழுது அந்த சிலபஸும் இதுல கொஞ்சம் ஓவர்லாப் ஆகும். செகண்ட் யூனிட், நவ் வி என்டர் கான்ஸ்டிடியூஷன். ஸோ அந்த காலடி எடுத்து வைக்கிறோம் இந்த யூனிட்ல தான். அரசியல் அமைப்பின் ஒரு உருவாக்கத்தை பத்தி இந்த யூனிட்ல டிஸ்கஸ் பண்றோம். ஃபர்ஸ்ட் என்ன முக்கியமான சாராம்சங்கள், எந்த வேல்யூஸை பேஸ் பண்ணி நம்ம கான்ஸ்டிடியூஷனுங்கிற ஐடியாவை உருவாக்கினோம், அரசியல் கலாச்சாரம், பியூரோக்ரஸினா என்ன, ஜனநாயகம், அதுக்கப்புறம் வளர்ச்சி, இது குறித்து இதெல்லாம் நீங்க என்சிஆர்டியோடைய டெக்ஸ்ட் புக்ஸ் பார்க்கும்போது இந்த கான்செப்ட்லாம் கொஞ்சம் சிமிலரா இருக்கும். இந்த இடத்துல அந்த புக்ஸ் நீங்க படிக்கலாம். தேர்ட் யூனிட் பாத்தீங்கன்னா பொதுத்துறை நிறுவனங்கள் பத்தி. இன்னைக்கு இந்தியால முக்கியமா உன்னித்து பார்க்க வேண்டிய ஒரு ஷிஃப்ட் வந்து டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட். ஸோ பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ்னா என்ன, வி ஹேவ் சென்ட்ரல் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ், ஸ்டேட் பப்ளிக் செக்டர் அண்டர்டேக்கிங்ஸ் இருக்கு. இதனுடைய அட்டானமி, அக்கௌண்டபிலிட்டி, கண்ட்ரோல், லிபரலைசேஷன், தனியார் மயமாக்கல் வந்ததுக்கு அப்புறம் இதுல ஏற்படுத்த தாக்கம், இதை தான் இந்த யூனிட்ல படிப்போம். டிஸ்இன்வெஸ்ட்மெண்ட்டை இதுல சேர்ந்து தான் நீங்க படிக்கணும். இட்ஸ் நாட் கிவன் தேர் பட் இட்ஸ் அண்டர்ஸ்டுட், வி ஹேவ் டு ஸ்டடி தட். இதுக்கப்புறம் மத்திய அரசாங்கத்தை பத்தி படிக்கிறோம். ஒன்றிய நிர்வாகம் எப்படி இருக்கும் அப்படிங்கறத பத்தி பார்க்கிறோம். ஸோ எக்ஸிக்யூட்டிவ்னா என்ன, வாட் இஸ் த பார்லிமெண்ட், ஜுடிஷியரியினுடைய ஸ்ட்ரக்சர் என்ன, இப்போ இருக்கக்கூடிய ரீசன்ட் ட்ரெண்ட்ஸ் என்ன, பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸ், 2 செக்ரட்டேரியட் இருக்கு, கேபினட் செக்ரட்டேரியட், சென்ட்ரல் செக்ரட்டேரியட், அமைச்சகங்கள், துறைகள், போர்ட்ஸ், கமிஷன்ஸ், இதனோட அட்டாச்சா இருக்கக்கூடிய ஃபீல்ட் ஆர்கனைசேஷன். ஸோ இந்தியாவினுடைய யூனியன் கவர்மெண்ட் அண்ட் இட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை நம்ம படிக்கிறோம். நெக்ஸ்ட் பிளானிங், திட்டமிடல். மாநில அரசாங்கத்துக்கு போறதுக்கு முன்னாடி உங்களுடைய திட்டமிடல், இன்னைக்கு இதுல நீங்க நித்தி ஆயோக சேர்ந்து நீங்க படிக்க வேண்டியிருக்கும். அஃப்கோர்ஸ் வி ஸ்டார்ட் வித் பிளானிங் கமிஷன். பிளானிங் கமிஷன் நேஷனல் டெவலப்மெண்ட் கவுன்சில் பத்தி நம்ம படிக்கிறீங்க. 1992ல ஏற்பட்ட கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட், அதனுடைய தாக்கம், அதுக்கப்புறம் நித்தி ஆயோக நீங்க சேர்ந்து இதுல படிக்கணும். ஸோ இதுலயும் கொஞ்சம் ஓவர்லாப், எக்கனாமிக்ஸ் படிக்கும்பொழுது இதுல கொஞ்சம் ஓவர்லாப் நீங்க பார்க்கலாம். மத்திய அரசாங்கம் தாண்டி மாநில அரசாங்கம், what is the relationship between union and state? There are 3 types: administrative, legislative, financial relations. நிதி ஆணையத்தினுடைய பங்களிப்பு ரொம்ப ரொம்ப முக்கியமா இப்போ இன்னைக்கு பேசக்கூடிய ஒரு பொருளா இன்னைக்கு ஃபைனான்ஸ் கமிஷன் மாறிடுச்சு. ஆளுநர், முதலமைச்சர், கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ், சீஃப் செக்ரட்டரி, மாநில தலைமை செயலகம், அதுக்கப்புறம் அது கீழே இருக்கக்கூடிய துறைகள், இதை பத்தி விரிவா நீங்க இதை பார்ப்பீங்க. இதுக்கப்புறம் மாவட்ட நிர்வாகம், சுதந்திரத்துக்கு போக நீங்க ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எவல்யூஷன் ஆஃப் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன்ல பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் டிஸ்ட்ரிக்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்திருப்பீங்க, ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் எப்படி இருக்குன்னு பார்த்திருப்பீங்க. See, we have followed the same model. டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் தான் இன்னைக்கு வரைக்கும் பேரு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர்னு பேரு நம்ம மாத்தல. ஸோ ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் என்ன மாதிரி மாவட்ட நிர்வாகம் மாறி இருக்கு, வாட் இஸ் த சேஞ்சிங் ரோல் ஆஃப் கலெக்டர். பொன்னியின் செல்வன் ஆடியோ ரிலீஸ்ல கூட கார்த்தி அவர்கள் வந்து வந்தியத்தேவன் கேரக்டர் பத்தி பேசும்போது அவர் ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர் மாதிரி எல்லா இடத்துலயும் இருப்பாரு, எல்லாமே பண்ணணும்னு சொல்லிட்டு ஒரு ஹியூமரஸா ஒரு பேரலல் டிரா பண்ணியிருப்பாரு. ஒய் தட் ரோல் இஸ் சோ சென்ட்ரல் இன் தட் நாவல் அப்படிங்கறத குறிப்பிடுறதுக்கு. இப்போ என்டையர் நாவல் இட் செல்ஃப் டிராவல்ஸ் வித் வந்தியத்தேவன் கேரக்டர் தான். அந்த மாதிரி இன்னைக்கு உண்மையிலேயே த ரோல் ஆஃப் அ கலெக்டர் இஸ் சோ டைனாமிக், சோ வாஸ்ட், லேயர்ஸ் அண்ட் லேயர்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ். கொரோனா வந்தாலும் நீங்க தான்,
தண்ணி வரலனாலும் நீங்க தான், மழை பெஞ்சு ஸ்கூல் லீவ் விடலனாலும் நீங்க தான். ஐவ் சீன் ஹிலேரியஸ் எக்ஸ்சேஞ்சஸ் ஆன் ட்விட்டர். ஸ்பெசிஃபிக்கா நான் 2 பேர் தான் நான் சொல்லுவேன். ஐ திங்க் ஒன் இஸ் கலெக்டர் மிஸ்டர் மேக்நாத் ரெட்டி ஃப்ரம் விருதுநகர் அண்ட் ஒன் ஃப்ரம் திருவள்ளூர் டாக்டர் ஆல்பி ஜான் அவர்கள் அண்ட் ஒன் மோர் பர்சன் ஃப்ரம் கரூர். ஐ திங்க் எனக்கு ஐம் ரியலி சாரி, என்னோட பேர் இப்போ ஞாபகம் இல்லை. இவங்கெல்லாம் குட்டி பசங்கெல்லாம் ட்விட்டர்ல போய் இன்னைக்கு எங்க ஊர்ல நிறைய மழை பெய்யுது, நீங்க லீவ் விடலையான்னு கேட்கும் பொழுது they respond to them. So they are also on social media, huge presence on social media. இந்த மாதிரி what are the changing roles of an administrative position அப்படிங்கறத இதுல பார்க்குறோம். சிவில் சர்வீசஸ் பத்தி நெக்ஸ்ட் நீங்க படிக்க போறீங்க நெக்ஸ்ட் யூனிட்ல. ஸோ கான்ஸ்டியூஷன்ல சிவில் சர்வீஸ் பத்தி என்ன கொடுத்துருக்காங்க? ஸோ யூ வில் பி ஸ்டடிங் அபவுட் யூபிஎஸ்சி, குட் கவர்னன்ஸ் என்ன, கோட் ஆஃப் கான்டக்ட், பொலிட்டிக்கல் ரைட்ஸ் இருக்கா, நியூட்ரலிட்டி, சிவில் சர்வீஸ் ஆக்டிவிசம், இதெல்லாம் பத்தி இன்னைக்கு படிக்க போறோம். ஃபைனான்சியல் மேனேஜ்மெண்ட் கொஞ்சம் கூட ஃபைனான்சியல் அட்மினிஸ்ட்ரேஷன் ரிலேட்டடா நீங்க இதுல பார்க்கலாம். பட்ஜெட் வந்து ஒரு அரசியல் ஆயுதமா, இன்ஸ்ட்ருமெண்ட் போட்டிருக்காங்க. ஐ யூஸ் த வேர்ட் வெப்பன் இன் தமிழ். பார்லிமெண்டரி கண்ட்ரோல் ஆஃப் பப்ளிக் எக்ஸ்பெண்டிச்சர், பொது செலவினங்கள்ல பாராளுமன்றத்தினுடைய கட்டுப்பாடுகள் இருக்கா, நிதி அமைச்சகத்தினுடைய நிர்வாக கட்டமைப்பு என்ன, ஆடிட்டிங் என்ன, சிஏஜி ஸ்பெசிஃபிக்கா கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா வந்து இட் ஹஸ் பீன் அ மேஜர் பாடி டாஸ்க் வித் ஆடிட்டிங் எவ்ரி பப்ளிக் ஆஃபீஸ். அதை பத்தி நீங்க இந்த சாப்டர்ல படிப்பீங்க. இதுக்கப்புறம் நிர்வாக சீரமைப்பு, அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிஃபார்ம்ஸ், ஸோ ஏஆர்சி 1, ஏஆர்சி 2 இது சார்ந்த முக்கியமான கமிட்டிகளோட ரெக்கமெண்டேஷன்ஸ் இதுல நம்ம பார்ப்போம். நவ் வி கம் டு லோக்கல் கவர்னன்ஸ், ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் அர்பன் ரூரல் கவர்மெண்ட். ஸோ ரூரல் டெவலப்மெண்ட்ல 73rd கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட் பஞ்சாயத்து ராஜ் சிஸ்டம் பத்தி நம்ம பார்க்கணும். இதுல இருக்கக்கூடிய முக்கியமான இன்ஸ்டிடியூஷன்ஸ் என்ன, முக்கியமான பாலிசிஸ் என்னங்கிறத இதுல பார்த்துருவீங்க. அர்பன் பொறுத்த வரைக்கும் 74th கான்ஸ்டிடியூஷனல் அமெண்ட்மெண்ட்னா என்ன, அதுல என்ன மாற்றங்கள், ஒரு மாநகராட்சி நகராட்சி நிர்வாகத்தை என்ன மாற்றங்கள் கொண்டு வரப்பட்டுச்சு, வாட் இஸ் நியூ லோக்கலிசம், இதை பத்தியெல்லாம் நம்ம பார்ப்போம். டுடே ஸ்மார்ட் சிட்டின்னு சொல்றோம், இதுல சிட்டி மேனேஜ்மெண்ட்னு சொல்லியிருக்காங்க. லேட்டஸ்ட் டாபிக்ஸ் நீங்க நேச்சுரலி இதில் அட்டாச் பண்ணி தான் நீங்க பார்க்கணும். தென் லா அண்ட் ஆர்டர் அட்மினிஸ்ட்ரேஷன், இதுல கொஞ்சம் பாஸ்ட், ப்ரீ இண்டிபெண்டன்ஸ், போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் ரெண்டுமே இதுல வரும். பிரிட்டிஷ் லெகசி, நேஷனல் போலீஸ் கமிஷன், இன்வெஸ்டிகேட்டிவ் ஏஜென்சிஸ், இதுல சென்ட்ரல் ஏஜென்சிஸ், ஸ்டேட் ஏஜென்சிஸ் என்ன இருக்கு, கிரிமினலைசேஷன் ஆஃப் பாலிடிக்ஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன், போலீஸ் பப்ளிக் ரிலேஷன்ஸ், இதை பார்ப்போம். சிக்னிஃபிகண்ட் இஷ்யூஸ் இன் இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் என்ன இருக்கு, என்ஹெச்ஆர்சி, கூட்டணி ஆட்சி வரும்பொழுது ஏற்படக்கூடிய நிர்வாக சவால்கள், சிட்டிசன் அட்மினிஸ்ட்ரேஷன் இன்டர்ஃபேஸ், இன்னைக்கு இது நிறைய மாறிடுச்சு, கரப்ஷன் மேஜர் இஷ்யூ இன் இந்தியா, பேரிடர் மேலாண்மை, இன்னைக்கு இது ரொம்ப தேவைப்படுது. ஓகே, ஸோ ஃப்ரெண்ட்ஸ், ஆஸ்பிரன்ஸ், சிலபஸ் என்ன அப்படிங்கறத உங்களுக்கு ஒரு பிரேக் டவுன் பண்ணி கொடுத்தாச்சு. ஐ திங்க் பேப்பர் 1 அண்ட் பேப்பர் 2ல வந்து கொஞ்சம் வாஸ்ட் டிஃபரன்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இமீடியட்லி நீங்க ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிற ஒரு ஆஸ்பிரண்டா இருந்தீங்கன்னா பேப்பர் 2ஓட ஒரு ஜென்ரல் அட்டாச்மெண்ட் வரும். பரவாயில்ல, நமக்கு தெரிஞ்ச நிறைய விஷயம் இருக்குல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு அஃபினிட்டி இருக்கும். பேப்பர் 1 பார்க்கும்பொழுது கொஞ்சம் ஒரு ஸ்டெப் இப்படி லைக் ஓகே என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். தட்ஸ் வெரி நேச்சுரல். ஏன்னா நம்ம புதுசா படிக்கிற எல்லாத்துக்குமே இது வந்து இதுதான். ஒன்லி ப்ராப்ளம் இஸ் டைம் தான். given the kind of timeline that we are keeping for ourselves, இதெல்லாம் படிச்சு இன்ஹெரண்டா உள் வாங்கிக்கிறது தான் சேலஞ்ச் ஆக்சுவலி. அதர்வைஸ் நத்திங் தட் cannot be learned. So how to study public administration for UPSC, இதுல ஒரு few tips இன்னைக்கு நான் ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் வந்து எப்பொழுதுமே நீங்க ஸ்டார்ட் பண்ணும்போது ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ், ஷார்ட் ஹேண்டாவும் இருக்கலாம், ஹேண்ட் ரிட்டன் குட்டி நோட்ஸாவும் இருக்கலாம். You cannot refer, there is not one textbook for public administration. அடுத்து புக் லிஸ்ட் வரும், அது நீங்க பாத்தீங்கன்னா நிறைய புக்ஸ் இருக்கும். அதுல கொஞ்சம் நம்ம ஒரு புக்ல ஒன்னு எடுக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா தட் இஸ் ஹவு த பேப்பர் இஸ். நீங்க இப்போ மேரி பார்க்கர் ஃபாலட் பத்தி படிக்கணும்னா அது ஒரு புக்ல இருந்து நம்ம எடுப்போம், கொஞ்சம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்கர்ஸ் எல்லாம். ஸோ அது நீங்க இந்தியன் அட்மினிஸ்ட்ரேஷன் படிக்கும் பொழுது பாலிட்டில இருந்தே நிறைய நீங்க எடுத்துக்கலாம். ஸோ நிறைய புக்ஸ் இருக்கும் ரெஃபர் பண்றதுக்கு. The best thing is to start with the flow of the syllabus. அந்த flow of the syllabusல போகும் பொழுது you start having notes, hand written notes. நீங்க லூஸ் ஷீட்ஸாவும் வச்சுக்கலாம், டாபிக் வைஸ் இல்ல நோட் புக் மாதிரியும் போட்டுக்கலாம், அது உங்க கன்வீனியன்ஸ்.
ஸோ ஆன்லைன் ரிசோர்ஸஸும் யூஸ் பண்ணுங்க, ஸ்டாண்டர்ட் புக்ஸும் யூஸ் பண்ணுங்க. டாபிக்ஸ் கீழே அந்த டாபிக்ஸை ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஒரு 5-6 பாயிண்ட் எழுதிக்கோங்க. இதுதான் ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ். ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ணுறது ஆஸ் யூ ஆர் ஃபினிஷிங் ஒன் யூனிட், அது ரிலேட்டடாக மெயின்ஸில் என்ன கொஷின் வந்திருக்குன்னு பார்த்துட்டு நீங்கள் ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கணும். ஃபர்ஸ்ட் யூ ஸ்டார்ட் ரீடிங் சாம்பிள் ஆன்சர்ஸ். என்ன கேட்டால் வந்து எழுது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் பாட்டு போயிடுறோம். ஓகே, இப்படி எழுதுங்க அப்படி எழுதுங்கன்னு சொல்லிடுறோம். பட் ஒரு ஸ்டூடெண்ட்டை பிளைண்டாக கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இது. நீங்கள் ஆல்ரெடி சாம்பிள் ஆன்சர்ஸ் வந்து நெட்டில் உங்களுக்கு இப்போ நிறைய ரிசோர்ஸஸ் கிடைக்குது. உங்கள் கோச்சிங் இன்ஸ்டியூட்ஸ்லையும் நீங்கள் கேட்கலாம். அந்த ஆன்சர்ஸ் எப்படி எழுதியிருக்காங்கன்னு சும்மா ஒரு ரஃப் ரீடிங் பண்ணுங்க. பண்ணும்பொழுது தெரியும் உங்களுக்கு ரொம்ப வாஸ்ட் டிஃபரன்ஸ். இப்போ நீங்கள் ஒரு காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க அப்படின்னா நம்ம எழுதுறதுக்கும் இதுக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கும். கண்டிப்பா இந்தியன் எக்ஸ்பிரஸ் அண்ட் ஹிந்துல வரக்கூடிய தலையங்கங்கள் எடிட்டோரியல்ஸை நீங்க வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இதுதான் வில் ஹெல்ப் யூ இன் பில்டிங் எஸ்ஏ ஜிஎஸ் பேப்பர் 1-4 வரைக்குமே இது உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஏஆர்சியோட செகண்ட் ரிப்போர்ட்ல ரொம்ப முக்கியமான விஷயங்களை ஜாட் டவுன் பண்ணி வச்சுக்கோங்க. இது ரொம்ப முக்கியம். யூ கேன் ரீட் பிளாக், சோஷியல் மீடியால யூ கேன் ரெஃபர். ஸோ தீஸ் ஆர் சம் ஆஃப் த டிப்ஸ். புக் லிஸ்ட் பொறுத்த வரைக்கும் ஒரு பிரீஃபா கொடுத்துருக்கேன். எங்களுக்கு நாங்கள் ராவ் ஸ்டடி சென்டரில் வென் ஐ ஜாயின் கோச்சிங் ஆல்சோ எங்களுக்கு இக்னோவோட மெட்டீரியல் தான் கொடுத்தாங்க. ஸோ இந்திரா காந்தி நேஷனல் ஓப்பன் யூனிவர்சிட்டியோட பிஏ அண்ட் எம்ஏ நோட்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணலாம். அட்மினிஸ்ட்ரேட்டிவ் திங்கர்ஸ் பை பிரசாத் அண்ட் பிரசாத், இந்த புக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பைபிள் ஃபார் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து மோஹித் பட்டாச்சாரியா சாரோட நியூ ஹொரைசன்ஸ் ஆஃப் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், இது கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிக்க வேண்டிய ஒரு புக்கு. நிக்கலஸ் ஹென்ரியோட பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அண்ட் பப்ளிக் அஃபேர்ஸ்னு ஒரு புக் இருக்கு. டோன்ட் பை திஸ் புக், இட்ஸ் வெரி எக்ஸ்பென்சிவ். ஆன்லைன்ல பிடிஎஃப்ல இருந்ததுன்னா தேவையான பாயிண்ட்ஸ் மட்டும் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இட்ஸ் இம்பாசிபிள் டு ரீட் திஸ் கம்ப்ளீட் புக். தேவையும் இல்லை. ஓகே, வித்யுத் சக்கரவர்த்தி அண்ட் பிரகாஷ் சந்தனுடைய பப்ளிக் பாலிசி புக், எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் பிஹேவியர் பை ஸ்டீஃபன் ராபின்ஸ், லக்ஷ்மிகாந்த் சாருடைய பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன், ஏஆர்சி ரிப்போர்ட்ஸ், இது நீங்க படிச்சா போதும். Dear friends, இன்னைக்கு we have discussed the syllabus for public administration as an optional paper for UPSC mains. உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். If you are not yet chosen the subject, இந்த வீடியோ கண்டிப்பா நீங்க பார்க்கணும். நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலும் வீடியோவை பாருங்க. I am giving you a different perspective on how to approach the subject. நாங்க இதை ஒரு கோர்ஸா படிச்சு யூபிஎஸ்சிலையும் 4 மாசம் கோச்சிங் போகும்பொழுது எனக்கு அந்த கனெக்டே இல்லை. நான் 2 வருஷம் படிச்சது தான் அவங்க சொல்லி தராங்க, எனக்கு தெரியவே இல்லை. இட் வாஸ் அ கிராஷ் கோர்ஸ். பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆப்ஷன் எடுக்கிறவங்க எல்லாருக்கும் ஒரு கிராஷ் கோர்ஸாக தான் இப்போ போயிட்டு இருக்கும். ஸோ ஹவு டு அப்ரோச், ஹவு டு பிரேக் டவுன் த சிலபஸ், எங்கெல்லாம் ஓவர்லேப் வர இடத்துல எப்படி நான் வந்து டைம் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணிக்கோங்க. கேன் ஐ ஸ்டில் சூஸ் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஸ் அன் ஆப்ஷனல்? யூ ஹாவ் டைம். ஸோ டிசைட் வைஸ்லி. Once you decide, don't come back. Okay, that is my ultimate advice. So wishing you all a great day ahead. Thank you so much for joining me today.